நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா நீ சாப்பிடல? உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? வருத்தமா? நான் எதுக்கு வருத்தப்படணும்? ஆமா, நீ ஏன் வருத்தப்படணும்? உன்னை பெத்ததுக்கு நான் தான் வருத்தப்படணும். இப்ப எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிட்ற நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அவனை ஏன்டா அடிச்ச? ஓ, விஷயம் அதுக்குள்ள உங்க காதுக்கு வந்துருச்சா? வராம என்ன பண்ணும்? பிரின்சிபல் நாளைக்கு கேட்க போற கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அசிங்கமா இருக்கு. எதுக்கு இப்ப சிரிச்ச? இல்ல, அசிங்கமா இருக்குன்னு சொன்னீங்களே, எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒன்னும் சும்மா ரோட்ல போறவனு கூப்பிட்டு வச்சு அடிக்கல. எங்க அப்பா பேரு தெரியாதுன்னு கேலி பண்ணவன தான் அடிச்சேன். இந்த விஷயத்துக்காக கோவப்படக்கூடாதுன்னு உனக்கு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன். வேற எந்த விஷயத்துக்கு கோவப்படுறது? சரி, நீங்க சொன்ன மாதிரியே நானும் கோவப்படக்கூடாதுன்னு தான் பாக்குறேன். ஆனா என்னால முடியலையே. உன்னை நான் எதுவும் பண்ண சொல்லல. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை செஞ்சுக்கோ. போன முறையே அவங்க உன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்ததுக்கு காரணமே அவங்க என் மேல வச்சிருந்த மரியாதை தான். திரும்பவும் அப்படி பண்ணுவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. நாளைக்கு மேனேஜ்மெண்ட்ல என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சொல்ல போறேன். அவ்வளவுதான், சொல்லிட்டீங்களா? ப்ராப்ளம் சால்வ்டு. உன்னை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ண கூட சான்சஸ் இருக்கு. அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையாடா? ஒரு பக்கம் நினைச்சா கவலையா தான் இருக்கு, எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கணுமேனு. ஆனா இன்னொரு பக்கம் நினைச்சா நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்கா? ஒருவேளை அவனை அடிக்காம நான் விட்டுருந்தேன்னா உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருந்திருக்கும். அதான் அடிச்சிட்டான்ல, இப்ப நிம்மதியா இருக்கு. உனக்கெல்லாம் பட்டாதாண்டா புத்தி வரும். சும்மா என்னம்மா என்னையே சொல்லிட்டு இருக்கீங்க? அவனை நான் அடிச்சதுக்கு நீங்க தான் காரணம். நானா? ஆமா, எங்க அப்பா பேர் என்னன்றதை என்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட கேட்கறவங்க கிட்ட எல்லாம் நான் போய் சொல்லிக்கிறேன். சொல்ல முடியாதுல, அப்போ பேசாதீங்க. என் அப்பா பேரை கேட்டு யாருன்னு கேலி பண்ணாலும் நான் கண்டிப்பா அடிப்பேன். அது அவன் இல்ல, யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இதால நான் எதை இழந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேமா. வெற்றி, வா சாப்பிடலாம். வேணாமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, வாடா. மா வேணாமா, சொன்னா கேளுமா. என்ன ஆச்சுடா உனக்கு? நானே சாயங்காலம் கேட்கணும்னு நினைச்சேன். உன் மூஞ்சே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? அம்மா கிட்ட சொல்லுடா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரின்சிபல் சிவா டீமை ரிஜெக்ட் பண்ணா பிரச்சனை வரும்னு. ஆமா சொன்னேன். ஏன் அந்த பசங்க உங்ககிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணாங்களா இப்போ? என்கிட்டலாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. என் ஃப்ரெண்டு பிரிட்டோ இருக்கான்லம்மா, ம் ஏற்கனவே சிவாக்கும் பிரிட்டோக்கும் நடந்த பிரச்சனையில் சிவா பிரிட்டோ மண்டையை போட்டு உடச்சிட்டான். இப்போ திருப்பியும் பிரச்சனை வந்துச்சு, சிவா போட்டு அடிச்சிட்டாமா. அச்சுச்சோ, அந்த பையன் என்ன பெரிய பொறுக்கியா? அவனை யாரும் கேட்கவே மாட்டாங்களா? அவங்க அம்மா கூட அதே காலேஜ்ல தானே லெக்சரரா ஒர்க் பண்றாங்க. அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாமா. அவன் அப்படிதான். ரொம்ப திமிரு பிடிச்ச பையனா இருப்பான் போல இருக்கே. அதுக்காக யார் வீட்டு புள்ள மேலேயும் கை வச்சிருவானா? சரி, நீ அதுக்கெல்லாம் ஃபீல் ஆகாத. அவனை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடலாம். நீ வா சாப்பிடலாம். மா, ஆக்சுவலாக தப்பு சிவா மேலே இல்லைம்மா, பிரிட்டோ மேலே தான். என்னடா குழப்புற? சிவாக்கு அவங்க அப்பா யாருன்னே தெரியாது. அவங்க அப்பா பற்றி பேசினா கோவம் வரும். அதை தெரிஞ்சுட்டு இவன் போய் கேலி பண்ணான். அதனால தான் அவன் போட்டு அடிச்சிட்டாமா. ஓஹோ, அப்பா அவன் அடிச்சது கரெக்ட் தான். நீயும் சேர்ந்து 4 போடு போட வேண்டியதானே? ஏண்டா இதெல்லாம் வச்சு யாராவது கிண்டல் பண்ணுவாங்களா சொல்லு? பிரிட்டோ இந்த இஷ்யூவை பெருசாக்கி பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாமா. ஏற்கனவே சிவா பார்த்தா பிரின்சிபலுக்கு பிடிக்காது. இப்போ என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஏண்டா இதுல அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு? தப்பெல்லாம் பிரிட்டோ மேல தானே. ஆனா அது பிரின்சிபலுக்கு தெரியாதுல்ல. ஏய், நீ எதுக்குடா பிரின்சிபலை பார்த்து பயப்படுற? அது நம்ம காலேஜ்டா, நாம வச்சதான் அங்க சட்டம். நான் அப்பா கிட்ட பேசி இதெல்லாம் சரி பண்ணிடுறேன். இதுக்கு போய் யாராவது சாப்பிடாம இருப்பாங்களா? சரியா நாள்ரா, நீ வா. மா, உன்னால முடியும்ல. வெற்றி, நீ உங்க அம்மாவோட பவர் என்னன்னு தெரியாம பேசுற. நீ வா, நான் பேசிக்கிறேன்.
வாடா, உங்க அப்பா தானடா. நான் கிழிச்ச கோட்டை அவர் தாண்டவே மாட்டாரு. ஃபன்னி வாட்டப்பிட்டி. டேய் மணி, டேய் பிரிட்டோ, ரொம்ப வலிக்குதாடா? டேய் ஜென்ஸ் மாதிரி நேருக்கு நேரம் வந்து அடிக்கிறது விட்டு லேடிஸ் மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டட் அடிச்சிட்டானுங்க. பட்டத்திலே படுன்னுவாங்க, அது சூசை புள்ள விஷயத்தில் உண்மையாயிடுச்சே. பிரிட்டோ, ஸ்கேன் பண்ணி பார்த்தியாடா? மூளைக்கு எதுவும் பாதிப்பு இல்லைல்ல? ஆக்சுவலாக பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லடா. லாஸ்ட் டைம் மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் வலி இல்லடா. இப்போ வலி இல்லையா? 8 தையல் போட்டாங்கன்னா வலிக்கல? ஏற்கனவே ஒரு 6 தையல், மொத்தம் 14 தையலா? ஏய், இவன் ஏற்கனவே வெறுப்பில் இருக்கான்ல, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா. ஹலோ வெற்றி சார், நாங்கள் போய் நண்பனை கலாய்ப்போமா? நண்பனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தத்தில் கேட்டுன்னு இருக்கோம். நான் கேலி பண்ணுறீங்களா? பண்ணுங்கடா. பிரிட்டோ, இதோட நீ வாழ்க்கையில் மொட்டை அடிக்க முடியாதுல்ல? அப்படி மீறி மொட்டை அடிச்சாலும் கஜினி சூர்யா மாதிரி இருக்கும். டே வெற்றி, என்னை அடிச்சவங்களை சும்மா விடக்கூடாதடா, திருப்பி அடிக்கணும். அப்போதான் எங்கள் தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். அவசரப்படாதடா, கொஞ்சம் பொறுமையாரு. டே பிரிட்டோ, கொஞ்ச நாள் பொறுமையாடுறா. திருப்பி அடிச்சானா உன் மண்டியில் தையல் போட இடமே இருக்காது. இந்த தையல் ஆறட்டும். மணி வேணாம், அப்புறம் நான் மிருகமாயிடுவேன். டே காமெடி பேசு, அமைதியா இருடா. பெரிய மிருகம் ஆயிடு வராம வாங்கினது பத்தலையா? திருப்பி வாங்கணுமா? டேய் வெறுப்பேத்தாதடா. ஓகே பாஸ். ஆமாம் பிரிட்டோ, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அப்பா இல்லைன்ற விஷயத்தை சொல்லி அடி வாங்குற? டேய், நான் என்ன இல்லாத பொல்லாத விஷயத்தையா சொல்லிருந்தேன்? அவன்கிட்ட அப்பா இல்லைன்ற உண்மையை தானே சொன்னேன். உண்மைதான், ஆனால் அதை சொன்னாதான் அவனுக்கு கோவம் வந்து அடிக்கிறானே. போன தடவை இதை சொல்லி தானே அடி வாங்கின? டேய், போன முறை உங்களுடைய பேச்சை கேட்டனால தானே என் மேலே கை வச்சுட்டானுங்க. இந்த வாட்டி நான் அவனை சும்மா விட மாட்டேன்டா. விடாத, உன்னை கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்குறியா? என்னை அடித்தவன் இந்த காலேஜில் இருக்கவே கூடாது. நான் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு திஸ் இஸ் an attempt மர்டர் கேஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். டேய் பிரிட்டோ, அதெல்லாம் வேணாம்டா, பார்த்துக்கலாம்டா, சொல்கிறத கேளு. நான் அடி வாங்கணும், அதை பார்த்துட்டு நீங்கள் எல்லாம் சிரிக்கணும், அதானே? டேய் நீ இந்த கேங் லீடரா இல்லை அந்த கேங் லீடரா? டேய், ஏன்டா இப்படிலாம் பேசுகிற? வேற என்ன எப்படி பேசுறது? அடிக்கிறான் பார்த்துட்டு இருக்க. இவனுங்களை விடுறா, இவனுங்களாம் காமெடி பேசுறா. ஏய், நீ அப்ப அடிச்சிருக்கணும்ல, அப்படிலாம் அட்லீஸ்ட் உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த காலேஜ் எடுத்து தூக்கி இருக்கணும்ல. அதை பண்ணியா? நீ பண்ணல. இப்போ வந்து என்கிட்ட அட்வைஸ் பண்ற காம்ப்ரமைஸ் ஆகலான்னு. உனக்கு ஒண்ணுனா நான் அதாவது பார்த்து சும்மா இருந்திருப்பேனா? பிரிட்டோ, என்ன இருந்தாலும் நீ அப்படி பேசுனது தப்புடா. இல்ல, அவன் அடிச்சதும் தப்பு தான். கரெக்ட். நீங்க 12th ஃபெயில் ஆட்டி இந்த காலேஜ்ல டிகிரி படிக்கிறீங்கல்ல, அது ரொம்ப கரெக்ட். இவெல்லாம் என்ன கலாய்க்கிறான்டா. நான் வரேன்டா வெற்றி. டேய் பிரிட்டோ, இன்னொரு வாட்டி பிரச்சனை பண்ணா நான் பார்த்துக்கிறேன்டா. எப்போ? என் டெத்துக்கு அப்புறமாவா? டேய் பிரிட்டோ, போடா நில்லுடா. டேய், போடா. டேய் பிரிட்டோ, விளையாட்டுக்கு தான்டா பேசுனேன். டேய் நிக்காரா, போ கீழே தாக்குறானுங்க. சீக்கிரம் போயிட்டு அடிக்க போறானுங்க திரும்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே கம் இன் சார்? கம் முடியாட்டி போ சொல்லு, நான் என்ன பண்றது? குட் மார்னிங் சார். ஏய், நீ இந்த இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல கவிதை சொல்ல போற பையன் தானே? என்ன இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய கட்டடம் வந்து நிக்கிற? சார், நீங்க தானே சார் சிவோட டீமோட சேர்ந்து கல்ச்சுரல்ஸ்க்கு பிராக்டிஸ் பண்ண சொன்னீங்க. ஆமா, அப்புறம் நீங்களே அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. அந்த கோவத்தை ஏன் மேல காமிச்சான் சார். பாருங்க சார். போன தடவை நீ இதே மாதிரி கட்டுப்பட்டு வந்து நின்னில்ல? போன தடவை அவன் தானே உன்னை அடிச்சது? ஆமா சார், அப்பவே நீங்க அவங்க ப்ரொஃபஸரோட சன்னு சொல்லி சும்மா விட்டீங்க. இப்ப பாருங்க சார் அதோட விளைவுகளை. உன்னை அவன் அடிக்கும் போது உன் பக்கத்துல யாரா இருந்தா? யாராவது ப்ரொஃபஸர் இருந்தாங்களா? இல்ல சார். சொல்லு, யாரா இருந்தாங்க சொல்லு. சார், மணி, பழனி, ஆ. வெற்றி, அப்புறமா இந்த சைடு ஜீவா, கதிர் இருந்தாங்க சார். வாசு சார். ஆமா, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். வாசு, வெற்றி, பூஜா, ப்ரொஃபசர் லக்ஷ்மி, இந்த 3 பேரும் உடனே என் கேபினுக்கு வரணும். என்னவா சார்? ஆமா, உடனே. சரிங்க சார். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? காலேஜுக்குள்ள ஏன்டா இப்படி அடிச்சிட்டு சாவுறீங்க? Excuse me, sir. கம். Sir. டேய் பிரிட்டோ, நான் சொல்றது கேளுடா. சும்மாறா சார். அவனுங்க என்ன அடிச்சிருக்காங்க, பயங்கரமா வலிக்குது சார். ப்ளீஸ் டேக் சம் ஆக்ஷன் சார்.
அப்படி உங்களால எதுவும் பண்ண முடியலாம் சொல்லுங்க சார். நான் வேணா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். ஏய் வெற்றி, என்ன ப்ராப்ளம்? சார் ஆக்சுவலாக என்ன ஏய் நடந்துச்சுன்னா சுமாரா சார், இப்படி எதுவும் கேட்காதீங்க சார். எனக்கு அந்த சிவா தான் சார் முக்கியம், நான் முக்கியமே இல்லை சார். டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? போடா. பிரச்சனை பெருசாகுதுல, பேசி தீர்த்து போண்டா. சுமாரா பிரிட்டோ, நீ எதுவும் பேசாம சிவா உன்னை அடிச்சிருக்க மாட்டான். அவன் என்ன வேணாலும் பேசியிருக்கட்டும் பூஜா. அதுக்காக அவன் இவன் அடிப்பானா? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, செகண்ட் டைம். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவன் ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்றது? எக்ஸ்கியூஸ் மீ Yeah. சார். ப்ளீஸ் கம் லட்சுமி. லட்சுமி ப்ளீஸ் சி, உங்க பையன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. மேம், நான் எதுவுமே பண்ணல மேம். பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டா மேம். போன வாட்டி ராட் எடுத்து மண்டையில் அடிச்சான், இந்த வாட்டி என் மண்டை எடுத்துட்டு போய் ராட்ல முட்டிட்டா மேம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும். நான் இப்போ இல்ல, எப்பவுமே சொல்றதுதான். வீட்ல தான் சார் அவன் என்னோட பையன். இங்க வந்தா அவன் எல்லா ஸ்டூடெண்ட் மாதிரி தான். அவனும் எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட். அவன் செஞ்ச இந்த காரியத்துக்கு மேனேஜ்மெண்ட் எந்த டெசிஷன் எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. லக்ஷ்மி, முதல்ல ஒரு தடவை இப்படி தானே பண்ணான். உங்க முகத்துக்காக நான் அவனை மன்னிச்சு விட்டேன். திரும்ப திரும்ப இப்படி பண்ண நான் என்ன செய்ய முடியும் லட்சுமி? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுங்க. ஆக்ஷன் எடுக்கலன்னா நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அவனை டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ணுங்க, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. வரேன் சார். சார் இவன் ஆத்திரத்தில் பேசிட்டு இருக்கான் சார். எனக்கு கொஞ்சம் டைம் தந்தீங்கன்னா நான் இவன்கிட்ட பேசிடுறேன் சார். சார், நான் யார்ட்டையும் பேசுகிற மூடில் இல்லை சார். ஐ நீட் சம் பீஸ் இன் த மைண்ட். சார், இப்ப நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் அது பெரிய ப்ராப்ளமா தான் சார் ஆகும். இது ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை, அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம். மேம், உங்களுக்கு தெரியுமா மேம் எப்படி வலியுது மேம்? புரியுது பிரிட்டோ, உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். இப்ப என்ன, அவன் உன்கிட்ட வந்து சாரி கேட்கணுமா? நான் அவனை கேட்க வைக்கிறேன். சார் ஒரே ஒரு நாள் டைம் தாங்க சார். இந்த ப்ராப்ளத்தை பேசி நாங்கள் எப்படியா சால்வ் பண்ணுறோம் சார். நீ ஓகே சொல்றியா? ஓகே சொல்கிறான். ஏய் சுமாரா ஓகே சொல்கிறான். பிரிட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே சார். தேங்க்யூ சார். ஒன்லி ஒன் டே. ஷியோர் சார். இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராப்ளமும் என் டேபிளுக்கு வரக்கூடாது. ஓகே? ஓகே சார். லாஸ்ட் சான்ஸ். ஓகே சார். ப்ளீஸ் கோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பிரிட்டோ நில்றா. பிரிட்டோ, இப்ப நிக்க போறியா இல்லையா? கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல. பிரிட்டோ மேம் சொல்றாங்களே, நில்றா. டேய், நான் உன்னை என் ஃப்ரெண்டு நினைச்சேன். அதில் ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் எரர் நடந்துச்சுடா. இந்த பிரிட்டோட அந்த சிவா தான் உனக்கு முக்கியம் நல்லா தெரிஞ்சிச்சுடா. நீ மாறிட்டடா, முன்ன மாதிரி இல்லை வெற்றி. நீ பயங்கரமாக மாறிட்ட. பிரிட்டோ கோவப்படாமல் ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்கிறத கேள்றா. கேட்க மாட்டேன்டா, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். நீ சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டனால தான் எனக்கு இந்த நிலமை. பிரிட்டோ, கொஞ்சம் பொறுமையா நாங்க என்ன சொல்ல வரோங்கிறத கேளு. மேம், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது மேம். அவனுக்கு என்ன பயங்கரமாக அடிச்சிருக்கேன் மேம். போன வாட்டி இங்கே அடிச்சா, இந்த வாட்டி இங்கே அடிச்சிட்டா மேம். வலிக்குது மேம், பிளட் லாஸ் நிறைய ஆயிடுச்சு மேம். நான் அடி வாங்கும்போது இவன் கூடவே இருந்தான் மேம். அதை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி பேசுகிறான் பாருங்களேன். ஓகே பிரிட்டோ, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீங்கள் என்ன ரிலாக்ஸ் ஆக சொல்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம் நல்லாவே தெரியும் மேம். ஆனால் நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காது மேம். டேய் பிரிட்டோ, என்ன புரிஞ்சுக்கிட்டது அவள் தானடா. யார் உன்னை அடித்தாலும் உதச்சாலும் அப்படியே வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுன்னு சொல்றியா? டே, அப்படிலாம் ஒன்றும் சொல்ல. நீ சொல்றது அப்படிதான்டா இருக்கு. இத பாரு பிரிட்டோ, அவனும் உன்னை சும்மா அடிக்கலையே. நீ அவ அப்பா பத்தி தப்பா பேசினல்ல. அப்பா பத்தி தப்பா பேசினா அவன் ஏன் அப்பா பத்தி தப்பா பேசணும் மேம்? அதை விட்டு என் மேல எப்படி மேம் கை வைக்கலாம்? என்ன மேம் நியாயம் அது? மேம், எனக்கு என்ன யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்கேன். அவன் வெற்றி சொல்றா, நான் மட்டும் ஊர்ல இருந்து ஆளா இருக்கேன் மேம். அவ்வளவுதான், அடிச்சு அவன் இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அழிச்சிருவேன். டேய், அவன் உன்னை அடிச்சா நான் திருப்பி அடிக்க எவ்வளோ நேரம்டா இருக்கும்? நியாயமா பார்த்தா தப்பு உன் மேல இருக்கு. இத பாருங்க, இந்த ப்ராப்ளம் இதுக்கு மேல பெருசாக வேண்டாம்னு தான் நான் பாக்குறேன். அதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. மேம், நான் இந்த காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன அடிச்சு அந்த சிவா இந்த காலேஜ்ல இருக்க கூடாது மேம். என்ன பேசணுன்றது யோசிச்சே பேச மாட்டியா நீ? இன்னைக்கு மண்டையை உடைச்சவன் நாளைக்கு நான் தனியா மாட்டும் போது செம்ம அடிப்பான். சூசைக்கு யார் பதில் சொல்றது? ஏய், இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா வேண்டாமா? மேம், என் மண்டையை அடிச்சு உடைச்சான்ல, அதே மாதிரி நானும் அவன் மண்டையை ஒரு வாட்டி அடிச்சு உடைச்சிக்கிட்டா. பாருங்க மேம், எவ்வளோ அடமெண்டா பேசிட்டு இருக்கான்னு. இது பாரு, இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. வேணும்னா அவனை உன்கிட்ட சாரி கேட்க சொல்லலாம். அது ஒண்ணுதான் எங்களால செய்ய முடியும். மேம்,
மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா மேம்? சரி, ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்றதுக்காக ஒத்துக்கிறேன். அவனை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, நான் ஃபர்கிவ் பண்ணிடுறேன். டேய் அப்படிலாம் யாரா பண்ணுவாங்களாடா? அப்பனா என்னாலையும் பண்ண முடியாது. போட. இங்க பாரு பிரிட்டோ, ஒழுங்கா என் கூட வா. நானும் மாமா பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சாரி கேட்க சொல்றோம். மேக்ஸிமம் எங்களால் அதான் பண்ண முடியும். அதை விட்டு ஏதாவது ஓவரா பேசிட்டு இருந்த நானே உன்னை அடிப்பேன். ஏய், என்ன சொல் டைம் டென்ஷன் ஆகிற? இப்படி பாசமா கூப்பிட்டா வர போறேன். பாப்பலாம். இங்க பாரு, அங்க வந்து நீ எதுவும் பேசாத, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். ம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், ஒருத்தனையுமே காணோம். ஓட்டானுங்க போல இருக்கு. அடி வாங்கினானுங்களே, தலைமறைவா எங்கன்னா முக்காட போட்டு சுத்திட்டு இருப்பானுங்க. சொல்ல முடியாது, அந்த புதருக்கு பின்னாடி கூட ஒளிஞ்சிருப்பானுங்க. எட்டு தைலாம பின்ன அடிச்சான் பாரு, அப்படியே தண்ணி ப்ளீச் ப்ளீச் அடிக்குமே, அது மாதிரி ரத்தம் வருதுடா. அந்த அளவுக்கு சிவா ஹெவியா அடிச்சிருக்கான். பின்ன அவனெல்லாம் அடிச்சுதான்டா ஆகணும். ம், எப்ப பார்த்தாலும் அதே கேள்வி கேட்டிருக்கான். ம். அவன் அடிச்ச மாதிரியே இந்த வெற்றியும் மணியும் அடிச்சோன்னு வச்சுக்கேன், அப்பதான் அவனுங்க கொஞ்சம் அடங்குவானுங்க. ஆமா, இதான் டைம்னு உன் பர்சனல் ரிவெஞ்சில் இதில் காமிக்கிறியா? அதுக்கேண்டு அடிக்கிற. நீ மட்டும் தான் நடிப்பியா? ஏய், என்ன நாங்க பாட்டு பேசிட்டே இருக்கோம், நீ அமைதியாவே இருக்க? என்னடா பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. டிஸ்மிஸ் ஏதாவது பண்ணாங்கன்னு வச்சுக்கேன், பசங்கள்லாம் கூட்டு வந்து உண்ணாவிரதம் பண்ணி பெரிய போராட்டம் பண்ணிடலாம். என்ன டிஸ்மிஸ் பண்றதா இருந்தா நான் டிசியை வந்துட்டு போயிடலான்னு நினைக்கிறேன்டா. டேய், இதுக்கு போய் பயப்படுற? நீனா மொக்கியா? நான் அதுக்காகலாம் சொல்லலை கதிரு. எனக்கு அப்பா இல்லைன்ற விஷயம் எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இனிமே என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் அதை வச்சு தான் நக்கல் பண்ணுவானுங்க. போதும்டா, பேசாம இந்த காலேஜ் விட்டு போயிட்டு நான் வேற எங்கேயாவது சேர்ந்துக்கிறேன். அப்பனா ஒன்று பண்ணலாம், நாங்களும் டிசி வாங்கிடுறோம், சேர்ந்து போயிடலாம். டேய், இதுக்காகலாம் நம்ம வெளியே போனோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு நான் சொல்லுவானுங்க நம்மளே ஏதோ அவனுங்களை பயந்து ஓடிட்டோம்னு சொல்லிட்டு காலேஜ் ஃபுல்லா சீன் போட்டுட்டு திரிவானுங்கடா. அமைதியா இருக்கடா. ஏய், ஈவினிங் இங்கே மேமை கூப்பிட்டு இங்கே வரானுங்க. எதுக்கோ நான் 2 உருட்டு கட்டு எடுத்துன்னு வரட்டுமா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், வா. மார்னிங் மேம். சிவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமே என்ன மேம் பேசணும்? அதான் இவனுங்களால நம்பினதுக்கு எங்களை அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டானுங்களே. இங்க பாரு, மேம், நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நாங்கள் தப்பாக பெர்ஃபார்ம் பண்ணோம், அவனுங்க கரெக்டாக பண்ணானுங்களா? இங்க பாரு சிவா, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. பிரின்சிபலே எடுத்த டெசிஷன், நாங்க என்ன பண்ண முடியும்? டேய், உன்னை ஒரு வாட்டி நான் நம்பி ஏமாந்துட்டேன், இன்னொரு வாட்டி ஏமாறதுக்கு நான் தயாரா இல்லை. இங்க பாரு சிவா, இப்ப நாங்க அத பத்தி பேச வரல. பிரிட்டோ உன்னை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். என்ன மேம், மிரட்டுறீங்களா? சிவா, இந்த விஷயம் பெருசாயிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் பிரிட்டோவை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவன் பேசுனது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ அடிச்சிருக்க பாரு, அதான் பெரிய தப்பு. பிரிட்டோ உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரே ஒரு சாரி தான். அது நீ கேட்டு இந்த ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடும். என்னால கேட்க முடியாது மேம். மேம், தட்ஸ் வை ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி மேம். அவன் கேட்க மாட்டான், அவன் கேட்கவே மாட்டான் மேம். சொன்னா கேட்டீங்களா நீங்க? மேம், எனக்கு புரியல. அவன் தப்பா பேசினா நான் அடிச்சேன், நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? புரியாம பேசாத சிவா. உன் மேல மேனேஜ்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்காங்க. அப்படி எடுத்தா உன் படிப்பு தான் கேடும். அதனால தானே சாரி கேட்க சொல்றோம். என் படிப்பே போனாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட என்னால சாரி கேட்க முடியாது. சிவா ப்ளீஸ். மேம், ப்ளீஸ் மேம், சாரி.